இன்றைக்கி பிப்ரவரி 17 கிரகணம் வந்து 3:27க்கே ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்போ முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 7:57க்கு வந்து இது வந்து முடிய போகுது. கிரகணம் பிடிக்கும்போது இருக்கிற ரூல்ஸை வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம வந்து அதிக அளவு வெளியே வரக்கூடாது. ஆக்சுவலி சும்மா ஏதாவது ஒரு அர்ஜென்ட் போகிற வேலை இருக்குன்னா போயிட்டு உடனே வந்துடணும். அதிக அளவு வெயிலில் வந்து இருக்கக்கூடாது. ஏதாவது இரும்பை வந்து கையில் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இரும்பு கையில் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஆக்சுவலி. அதே மாதிரி கரண்ட்டு சார்ந்த பொருட்கள், ஏதாவது கரண்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே இந்த சமயத்தில் கிரகண சமயத்தில் வந்து ரொம்பவே அதிக அளவு ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தொடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் போன வீடியோவில் ஆக்சுவலி போட்டிருக்கேன். இப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இல்லை காளை மாடு ஏதாவது இருந்தாலும் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே, மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச 2 வாழைப்பழத்தை கொண்டு போயிட்டு உங்கள் கையால் கொண்டு போயிட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கிரகணத்தால் உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, தோஷங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். ஆனால் அப்படிலாம் என்ன கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஆனால் பசுமாட்டுக்கு பழம் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம். அதை வந்து நம்ம மறுக்க வேண்டாமே. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லது. கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இதே மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.